अस्सलाम वालेकुम। நல்லா உதிரி உதிராக ஆயில் கம்மியாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எலும்பில்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஓவர் நைட் ஊற வச்சோம் அப்படின்னாலுமே சிக்கன் நல்லா சீக்கிரமாக வேகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் இரும்பு கடாய் எடுக்கிறனால எடுத்துக்கலாம். அடி கனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த சிக்கனை சேர்த்து நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா எண்ணெய் ரொம்ப அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்கும். ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் செலவாகாது. ஒரு பக்கம் நான் வந்து பாஸ்மதி அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு அதை வடித்து எடுத்துக்கிறேன். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறி கொடுத்தோம் அப்படின்னா சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு எண்ணெயை கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியனோட அடித்தண்டு இருக்குள்ளே அதை சேர்த்துக்கிட்டேன். அது கூட ஒரு 2 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இனிமேல் வெஜிடபிள்ஸ் எது சேர்த்தாலுமே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்யணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து தண்ணி ஆகாமல் நல்லா உதிரி உதிராக கிடைக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு நல்ல பொடியாக கட் பண்ண கேரட்டு சேர்த்துக்கிறேன். அது 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோசு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட்டு முட்டைக்கோசு எல்லாமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காய்க்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ரைஸ்லேயுமே உப்பு சேர்த்து தான் நான் வடிச்சிருக்கேன். இப்போ காய் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன், அதுக்கப்புறம் கேப்சிகம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லைட் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். டார்க் சோயா சாஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும், கலரும் கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ லைட் சோயா சாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை கொஞ்சம் ஆற வச்சு அதை வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா இதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா உதிரி உதிராக வரட்டும். நல்லா தூக்கி விட்ட மாதிரி நல்லா கலந்து கொடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சோறு உங்களுக்கு உடையாமல் இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான உதிரி உதிரான ரொம்ப ஆயில் கம்மியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே இறக்கி வச்சுருங்க. வீட்டிலேயே நல்லா ஹெல்த்தியாக ஆயில் இல்லாமல் சூப்பராக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத வீட்டிலே பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.